உலகின் மிகவும் பயங்கரமான இடம் ஐலண்ட் ஆஃப் டால்ஸ். இந்த தீவுக்குள் நீங்கள் தனியாக போக வேண்டிய நிலை வந்தால் போவீங்களா? ஏன்னா இங்க இருக்கிற பொம்மைகள் வெறும் பொம்மைகள் கிடையாது அப்படின்னு பலர் நம்புறாங்க. இதுதான் மெக்சிகோவில் இருக்கும் ஐலண்ட் ஆஃப் த டால்ஸ். உலகின் மிகவும் பயமுறுத்தும் இடங்களில் ஒன்று. மெக்சிகோ நகரத்துக்கு அருகில் இருக்கும் இந்த சிறிய தீவில் நூற்றுக்கணக்கான பழைய பொம்மைகள் மரங்களிலும் வீடுகளிலும் சுற்றிலும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. சில பொம்மைகளுக்கு கண்கள் இல்லை, சிலவற்றின் முகங்கள் உடைந்திருக்கின்றன. இன்னும் சில பொம்மைகள் பல வருடங்களாக மழையிலும் வெயிலிலும் கிடந்து பார்ப்பதற்கே பயமாக இருக்கும் அளவுக்கு மாறிவிட்டன. இந்த தீவுடன் தொடர்புடைய கதைதான் இன்னும் பயங்கரமானது. பல வருடங்களுக்கு முன்பு டான் ஜூலியான் சண்டனா என்ற ஒருவர் இந்த தீவில் தனியாக வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு சிறுமி தண்ணீரில் மூழ்கி இறந்ததை அவர் பார்த்ததாகவும் அந்த சிறுமியின் ஆவி தன்னை தொடர்ந்து தொந்தரவு செய்ததாகவும் நம்பினார். அதனால் அந்த ஆவியை சமாதானப்படுத்துவதற்காக மரங்களில் பொம்மைகளை தொங்கவிட ஆரம்பித்தார். ஆனால் அவர் அங்கேயே நிறுத்தவில்லை. பல ஆண்டுகளாக தொடர்ந்து பொம்மைகளை சேகரித்து தீவு முழுவதும் தொங்கவிட்டார். இங்கே வருகை தந்த சிலர் அந்த பொம்மைகளின் கண்கள் தங்களை பார்த்து கொண்டிருப்பது போல் இருந்ததாக சொல்கிறார்கள். சிலர் பொம்மைகள் தங்களுடைய தலை அல்லது கைகளை அசைத்ததாகவும் கூறியிருக்கிறார்கள். அது உண்மையா, இல்ல காற்றின் அசைவா, இல்ல உண்மையிலேயே அந்த தீவில் ஏதாவது இருக்கிறதா? இதற்கு இன்று வரை உறுதியான பதில் இல்லை. இன்று இந்த இடம் சுற்றுலா பயணிகளால் பார்க்கப்படும் இடமாக இருந்தாலும் இரவு நேரத்தில் இங்கே இருப்பதை பலர் விரும்புவதில்லை. ஏன்னா நூற்றுக்கணக்கான பொம்மைகள் உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்க ஒரு இரவு முழுவதும் அங்கே தனியாக இருக்க முடியுமா? நீங்கள் தைரியசாலி என்றால் இந்த தீவுக்கு போவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இன்னும் பயங்கரமா இருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.